Exercise 6.1ல 6th sum பார்க்க போறோம். If sin theta equal to a by root of a square plus b square, show that b sin theta equal to a cos theta. இப்போ பாருங்க டயக்ராம் a b c. அதில் வந்து sin theta வந்து ஃபர்ஸ்ட் a by root a square plus b square. sin thetaனா உங்களுக்கு என்னது? opposite side by hypotenuse. opposite அப்போ இதில் வந்து opposite side வந்து என்ன கொடுத்துருக்காங்க? a போட்டாச்சா? அடுத்து ஹைபோட்னஸ் வந்து உங்களுக்கு என்னது? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போட்டாச்சா? அப்போ நம்மளுக்கு எது தெரியாது? பிசிங்கிறது தான் தெரியாது. அப்போ நம்ம பித்தாகரஸ் தேரம் படி எது கண்டுபிடிக்கணும்? ஏசி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஏசிங்கிறது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தெரியும், ஏபி ஸ்கொயரும் தெரியும், a ஸ்கொயர் ஏன்னா கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியாது என்னது? பிசி ஸ்கொயர். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பிசியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, காசும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் பிசி ஸ்கொயர் தான் பிசி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு எது தெரியாது? பிசி ஸ்கொயர் தான் தெரியாது. ஏசியோடது என்னது? ரூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் வந்து என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தெரியாது. அப்போ அதை அப்படி போட்டுக்கோங்க. இது வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணி, இது ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்கும்? ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு. இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இப்போது ஏ ஸ்கொயரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் உங்களுக்கு என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரு ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிசி ஈக்குவல் டு பி. இப்போது அவங்க கொடுத்துருந்தது சைன் தீட்டாவும் கொஷினில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. இப்போ சைன் தீட்டா வந்து ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு தெரியும். அப்போ இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபோட்னஸ். காஸ் தீட்டா வந்து என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபோட்னஸ். அட்ஜசன்ட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பிசி தான் என்னது? அட்ஜசன்ட். அப்போ என்ன போட்டிருக்கோம்? பி டிவைடட் பை ஹைபோட்னஸ் வேல்யூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் வந்து பி சைன் தீட்டா. அப்போது நான் அதில் தான் பியை போட்டு சைன் தீட்டாவோட வேல்யூவை போட்டிருக்கேன். ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை தானே பண்ண முடியும்? பி இன்ட்டு ஏனாலும் ஏ இன்ட்டு பினாலும் ஒன்று. அப்போ ஏபி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்? ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது? ஏ காஸ் தீட்டா. அப்போ பி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டானா என்னது? ரெண்டும் ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அடுத்து வந்து ஏ காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ போட்டுக்கோங்க. காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? பி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ இன்ட்டு பின்னா ஏபி டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துடும். அப்போ ரெண்டும் உங்களுக்கு என்னதான் இருக்குது? ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டும் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துச்சு. அப்போ என்னது? ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் எழுதும்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான் அந்த ஆன்சர். எல்லாம் ஈஸி தான். உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் அந்த ஃபார்முலா தெரியணும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அது தெரிஞ்சதுன்னா எந்த வேல்யூ இல்லையோ அதை கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்குற கொஷினில் அவங்க என்ன கொடுத்தது? சைன் கொடுத்தனால காசும் வேணும் சைனும் வேணும். ஸோ சைன் கொடுத்துட்டாங்க, காசுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படி கொண்டு நம்ம எதுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? பி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சா ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்துச்சு. இவ்வளோதான் இந்த வீடியோ.